ஒரு பையன் இரவு 3 மணி லேப்டாப் முன்னாடி உட்காந்து கதறி கதறி அழறான். கண்ணுல தண்ணி கொட்டுது. அவன் கையில ஒரே ஒரு மெயில். சாரி, யூ ஆர் ரிஜெக்டட் கூகுள். அடுத்த 30 செகண்ட்ல அவன் என்ன பண்ணான்னா நீங்களே பார்க்க போறீங்க. இரவு 3 மணி லேப்டாப் முன்னாடி உட்காந்து கதறி கதறி அலறான். கண்ணுல தண்ணி கொட்டுது. அவன் கையில ஒரே ஒரு மெயில். சாரி, யூ ஆர் ரிஜெக்டட் ஃப்ரம் கூகுள்னு. அடுத்த 30 செகண்ட்ல அவன் என்ன பண்ணானா நீங்களே பார்க்க போறீங்க. 12th ரிசல்ட் டே. அருணுக்கு 78% தான் வந்துச்சு. வீட்ல அத்தை ஒருத்தர் சொன்னாங்க, டே 78%க்கு என்னடா இன்ஜினியரிங், நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை ஆரம்பி வைக்கலாம். அருண் சிரிச்சான், ஆனா உள்ளுக்குள்ள அழுதான். அடுத்து என்ன ஆச்சு தெரியுமா? அவனுக்கு Tier 3 காலேஜ் சீட் கிடைச்சப்போ அவன் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் அருணோட லைஃப முதல்ல உடைச்சது, பிறகு செதுக்கியது. ஃபர்ஸ்ட் இயர் ஜிபிஏ 6.8. நண்பர்கள் எல்லாம் டேய் டிசிஎஸ் 3.5 எல்பிஏ தான் நமக்குன்னு சொல்லி பப்ஜி ஆட ஆரம்பிச்சாங்க. அருண் ஒரு நாள் இரவு யூடியூப்ல சர்ச் பண்ணான், Tier 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட். முதல் 10 வீடியோவும் சூசைட் நியூஸ் தான். அவன் லேப்டாப்பை மூடிட்டு மொட்டை மாடிக்கு போனான். அங்க நின்னு 17வது மாடியிலிருந்து கீழே பார்த்தான். அடுத்து என்னாச்சு தெரியுமா? அவன் போனை எடுத்து ஒரு நம்பரை கூப்பிட்டான். அந்த கால்ல அவன் கேட்ட ஒரே கேள்வி, என்னால முடியுமா சார்? அந்த கால்ல பதில் சொன்னவர் யாருன்னு தெரியுமா? ஸ்ட்ரைவர் ராஜ் விக்ரமாதித்யா தான். அருண் லிங்க்டின்ல கோல்டு மெசேஜ் அனுப்பியிருந்தான். ஸ்ட்ரைவர் அப்ளை பண்ணினார். ப்ரோ, நான் NITல இருந்து 9 பேக்லாக்ஸ் வச்சிருந்தேன். இன்னைக்கு கூகுள்ல இருக்கேன். நீ ஸ்டார்ட் பண்ண. அருண் அன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணினான். தினமும் 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணாம தூங்க மாட்டேன். ஈவன் இஃப் ஐ கிரை. அடுத்த 400 நாட்களுக்கு அவன் ரூம் வால்ல ஒரு கேலண்டர் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ரெட் மார்க்கர்ல டிக். ஒரு நாள் கூட மிஸ் இல்ல. டைனமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஒன்னு சால்வ் ஆகல. அருண் லேப்டாப்பை தட்டிட்டு தலைய டேபிள்ல அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சான். ஹாஸ்டல்ல இருந்த 3 பேரும் எழுந்து வந்து அவனை தூக்கி படுக்க வச்சாங்க. அப்போ அவன் சொன்ன ஒரு வார்த்தை, டே என்னால முடியாதுடா. அடுத்த நாள் காலை 5:55 மணிக்கு அவன் மறுபடியும் லேப்டாப்பை ஓபன் பண்ணினான். ஏன் தெரியுமா? அவன் மொபைல்ல வந்த அலார்ம் நேம் இப்படி இருந்துச்சு, கூகுள் லண்டன் ஆஃபீஸ்ல நிக்கிறது இன்னும் வெறும் 1095 நாள் பாக்கி. 2023ல அருண் கூகுளுக்கு 41 தடவை அப்ளை பண்ணினான். 41 ரிஜெக்ட் மெயில் வந்துச்சு. 42வது தடவை ஆன்சைட் இன்டர்வியூ பெங்களூர்ல. அவன் லண்டன் ஆஃபர் வாங்கினப்போ ரெக்ரூட்டர் கிட்ட கேட்டான், சார், எனக்கு முன்னாடி 41 ரிஜெக்ட் மெயில் வந்துச்சே, ஏன் இப்ப செலக்ட் பண்ணீங்க? ரெக்ரூட்டர் சிரிச்சு சொன்னார், we don't hire resumes, we hire fighters. பிரின்சிபல் அருணை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டார். இவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜிபிஏ 6.8. இவன் இந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் கூகுள் எம்ப்ளாயி. இவன் சாதிச்சது டேலண்ட் அல்ல. இவன் 41 ரிஜெக்ட்டுக்கு பிறகு 42வது தடவையும் அப்ளை பண்ணினதால. அருண் மைக் எடுத்து சொன்ன ஒரே வார்த்தை, சார், நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. இது வெறும் பிகினிங். இன்னைக்கு அருண் கூகுள் லண்டன்ல இருக்கான். அவன் மொபைல்ல இன்னும் ஒரு அலாம் இருக்கு, டே 1987 ஆஃப் கிரைண்டிங், டோன்ட் ஸ்டாப் அப்படின்னு. இப்போ உங்க மொபைல்ல அலாம் வைக்கும்போதா உங்க பேர் ப்ளஸ் டே 1095 டேஸ் டு ட்ரீம் ஜாப்னு. இந்த வீடியோவை கடைசி வர பார்த்த உங்களுக்கு ஒரு சவால். இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல ஒரு லீட் கோட் ப்ராப்ளமை ஓபன் பண்ணுங்க. அழுதாலும் பரவாயில்ல, சால்வ் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஆனா ஓபன் பண்ணுங்க. பிகாஸ் அருணோட 42வது அட்டெம்ப்ட் உங்க 1வது அட்டெம்ப்டா இருக்கலாம். இப்பவே கமெண்ட்ல பவர் டைப் பண்ணுங்க. நாளை காலை 6 மணிக்கு நான் பார்க்க போறேன் எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. கீப் கிரைண்டிங். ஏன்னா உங்க கதையும் இன்னும் பிகினிங் தான். பி